இன்று ஒரே நாளில் தமிழ் திரையுலகைச் சேர்ந்த 2 பிரபலங்கள் மரணமடைந்தனர். ஆட்சி என அனைவராலும் அழைக்கப்பட்டவர் மனோரமா. தமிழ் திரையுலகின் எவர்கிரீன் நடிகை. 1000 படங்களுக்கு மேல் நடித்து சாதனை படைத்த மனோரமா 2015இல் மறைந்தார். அவரது ஒரே மகன் பூபதி வயது 70 உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். மூச்சுத்திணறல் பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த அவரது உடல்நிலை கடந்த வாரம் மோசமானது. தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு சிகிச்சை பெற்று ஓரளவுக்கு உடல்நலம் தேறினார். தி-நகர் நீலகண்ட மேத்தா தெருவில் உள்ள வீட்டில் ஓய்வெடுத்து வந்தார். அம்மா மனோரமா பயன்படுத்திய கட்டிலில் இன்று காலை 10:30 மணியளவில் படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்தார். மகேந்திரனின் உதிரிப்பூக்கள் படத்தின் மூலம் பூபதி 1979ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவில் நடிகராக அறிமுகமானார். ஆராதனை, மணல் கயிறு, குடும்பம் ஒரு கதம்பம், மனைவி ரெடி, சரணம் ஐயப்பா, டெல்லி பாபு, ராணி தேனி, நட்சத்திரம், மானா மதுரை மல்லி என்பது போன்ற பல படங்களில் சின்ன சின்ன பாத்திரங்களில் நடித்தார். மகன் பூபதியை கதாநாயகனாக்கி தூரத்து சொந்தம் என்ற திரைப்படத்தை மனோரமா தயாரித்தார். அந்த படம் வெற்றி பெறவில்லை. இறந்த பூபதிக்கு தனலட்சுமி என்ற மனைவியும், ராஜராஜன் என்ற ஒரு மகனும், அபிராமி, மீனாட்சி என்கிற 2 மகள்களும் உள்ளனர். நடிகர் சங்க நிர்வாகிகள் கார்த்தி, பூச்சிமுருகன், நடிகர் கருணாஸ் உள்ளிட்ட பலரும் பூபதி உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினர். பூபதியின் இறுதி சடங்கு நாளை மதியம் 3 மணிக்கு மேல் கண்ணம்மாப்பேட்டை மயானத்தில் நடைபெறுகிறது. ஆயிரத்து 1990களில் தமிழ் திரையுலகை கலக்கியவர் இசையமைப்பாளர் தேவா. அவர் இசையமைத்த படங்களுக்கு இணை இசையமைப்பாளராக அவரது சகோதரர்கள் சபேஷ் முரளி இருந்தனர். 2001இல் சபேஷ் முரளி இணைந்து சரத்குமாரின் சமுத்திரம் படத்துக்கு இசையமைத்தனர். தவமாய் தவமிருந்து, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசி, பொக்கிஷம், மாயாண்டி குடும்பத்தார், கோரிப்பாளையம் உள்ளிட்ட 25 படங்களுக்கு மேல் சபேஷ் முரளி இசையமைத்தனர். சேரனின் மிகப்பெரிய வெற்றி படமான ஆட்டோகிராஃப் உள்ளிட்ட பல படங்களுக்கு இருவரும் பின்னணி இசை அமைத்தனர். இதில் சபேஷ் திரைப்பட இசைக்கலைஞர் சங்கத்தின் தலைவராக பதவி வகித்து வந்தார். சிறுநீரக பிரச்சினையால் உடல்நிலை மோசமாகி சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இன்று காலை அவர் காலமானார். சபேஷின் வீடு சென்னை வளசரவாக்கம் சௌத்ரி நகரில் உள்ளது. நாளை காலை 3 மணிக்கு இறுதி ஊர்வலம் புறப்படுகிறது. பிருந்தாவனம் நகரில் உள்ள இடுகாட்டில் இறுதிச் சடங்குகள் நடக்கிறது. சபேஷுக்கு கீதா மற்றும் அர்ச்சனா எனும் மகள்களும் கார்த்திக் எனும் மகனும் உள்ளனர். சபேஷ் மனைவி தாரா ஏற்கனவே இறந்துவிட்டார். ஒரே நாளில் 2 சினிமா பிரபலங்கள் மறைந்தது தமிழ் திரையுலகினரை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. பூபதி, சபேஷ் மறைவுக்கு தமிழ் திரையுலக பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்தனர்.